ஓம் சாந்தி. கூடியிருக்கும் அனைத்து ஆத்ம சொந்தங்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு அளித்த பிரபஞ்ச சக்தியாகிய இறை சக்திக்கு நன்றியை கூறிக்கொள்கிறேன். இந்த ஞான பாதையில குருவும் சத்குருவுமாக இருக்கும் சிவ பகவானுக்கு எனது நன்றியை கூறிக்கொள்கிறேன். நம்ம இன்னைக்கு இந்த ஞானோதயம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பாக்குறோம். அப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த மூலம் அப்படின்னு மூலத்தை அறியணும், முக்தியை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த ஆத்மாக்களுக்கு மூலமாக இருப்பது பரமான்மா அப்படிங்கிறது. அப்ப பரமான்மா அப்படிங்கிறதுக்கு முக்தியா மூலமாக இருக்கிறது பாத்தீங்கன்னா இருள் வெளி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த இருள் வெளியில இருந்துதான் அந்த பரமான்மா அப்படின்னு வருது. அப்ப அந்த இருள் வெளிக்கு எது மூலமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, அதுதான் வந்து ஆதி பொருளாக இருக்கிற அந்த ஆதி பராசக்தின்னு சொல்ற அந்த ஃபர்ஸ்ட் ஒரு சக்தியா வருது. அதுதான் அது ஆதி பொருளா இருக்கு. அப்புறம் அதுக்கு எது மூலமா இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இருளும் ஒளியும் அற்ற, இந்த ஏதுமே அற்ற ஒரு சுத்த வெளியாக, அது அகண்ட பேரண்ட பெருவெளியா இருக்கு. அதுல இருந்துதான் இந்த முதல்ல இருக்கிற அந்த ஆதி பொருள் வருது. ஒன்னா ஒன்றுக்குள் ஒன்றாக அப்படியே உருவாகி இப்ப நம்ம வந்து இங்க ஜீவாத்மாவாக இருக்கோம். அது ஜீவாத்மா அப்படின்னு சொன்னா உயிரும் ஆன்மாவும் இணைந்த ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஜீவன் அப்படிங்கும்போது அது என்ன, அது உயிரா இருக்கு. சொல்றோம்ல, ஜீவனே போயிடுச்சுப்பா, ரொம்ப படுத்துது அப்படிங்கிறோம். சோ ஜீவன்னா அந்த உயிர் சக்திய ஜீவன் என்று சொல்றோம். ஆன்ம சக்தி வந்து இதுக்கு ஒரு ஆதாரமா இருக்கு அப்படின்னு. அந்த அந்த ஆதாரத்துலதான் இந்த உயிர் சக்தி என்ன பண்றது, அது இருந்தாதான் அது வந்து இயக்கமா இந்த உடல்ல இயக்குது. அப்படி ஒரு தன்மை வந்து இந்த மனித உடல்ல ஒரு அமைப்பா இருக்கு. அதனாலதான் மனிதன் வந்துதான் அந்த ஆன்மாவை அடைஞ்சிட்டதுனால, அவன்கிட்ட ஆன்மா அப்படிங்கிற அந்த பொறி இருக்கிறதுனால அவன் தன்னுடைய மூலமான பரமான்மாவை தேடி பயணிக்கிறான். அப்பதான் ஒன்று போய் அந்த இன்னொன்றோட ஒடுங்கும்போதுதான் அடுத்த நிலைக்கு ஆன அந்த பயணத்துக்கு அவன் தகுதி உடையவனா ஆகுறான். அப்படிங்கறனால இப்ப இந்த ஆன்மாக்களாக இருக்கிற இங்க நம்ம மனிதன் அப்படிங்கிற பேர்ல இருக்கோம் இல்லையா, ஜீவாத்மான்னு இருக்கும். இந்த ஜீவாத்மாவான நம்ம வந்து நம்மளுடைய இந்த ஜீவாத்மாவுடைய மூலம் என்ன, அது பரமான்மா. அப்படிங்கறனால அந்த பரமான்மாவை அந்த தேடி பயணிக்கிற அந்த நிலைப்பாட்டுல இருக்கும். அந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுல நிறைய சொல்றாங்களா, ஒருத்தவங்க இருள் தான் மூலம் அப்படிம்பாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா பரஞ்சோதி முனிவர்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, மூலம் என்ன, இருள் தான் அப்படின்பாரு. ஆனா அவர் ஏன் இருள் தான் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர் வந்து இந்த பரஞ்சோதி அப்படிங்கிற அந்த நிலையை அடைஞ்சிட்டாரு. அப்ப அதுக்கு அடுத்த ஆரிஜின் என்ன அப்படிங்கறத தேடி பயணிக்கிறார். ஆனா அந்த ஜீவான்மாவாக இருக்கிற மனிதனாக இருக்கிற சுகதுக்கத்துக்குள்ள ஆட்பட்டு கொண்டிருக்கிற, பாவ புண்ணியத்துக்குள்ள ஆட்பட்டு கொண்டிருக்கிற, நிம்மதியற்ற மனநிலையில இருக்கிற நம்ம என்ன மனிதர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தன்னுடைய மூலமான இந்த பரஞ்சோதியான அருட்பெரும் ஜோதி சொல்றாங்க இல்லையா, பரஞ்சோதிங்கிறாங்க, அது அடையக்கூடிய அந்த பயணத்துக்கு நம்ம பயணப்படணும். அதை நம்ம இப்படி கூட புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம், நம்ம ஊர்ல வந்து டவுன் பஸ் வந்து எப்பயானு ஒரு 4-5 தடவை தான் வரும், அவ்வளவுதான் நம்ம ஊர். அப்படின்னா நம்ம ஊர்ல ஒரு குட்டி குட்டியா பச்சை கலர்ல குட்டி பஸ்ஸஸ் இருக்கும். அந்த பஸ்ல, அந்த சின்ன மினி பஸ்ல ஏறி என்ன பண்றோம், நம்ம அந்த டவுன் பஸ் வர அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு, அப்புறம் அதுல இருந்து டவுன் பஸ்ல ஏறி போய் நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய அந்த பஸ் ஸ்டாப்ல போய் ஏறிட்டு டவுன் பஸ்ல ஏறிட்டு டவுன் பஸ்ல இருந்து போய் நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு போறோம். கரெக்டா? அப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம்னா அங்க என்ன பண்றோம், பல ஊர்களுக்கான பஸ் இருக்கு. இப்ப நம்ம போக வேண்டிய ஊருக்கான பஸ் இந்த மொஃபசல் பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல ஏறி போறோம். அதுக்கப்புறம் நம்ம டெல்லிக்கு போனோம் அப்படின்னு, ஒரு தலைநகருக்கு போகணும்னு நமக்கு ஒரு நிலைப்பாடு இருக்குன்னா நம்ம என்ன பண்றோம், தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்ல ஏறி போய் டெல்லி அடையிறோம், இல்லைன்னா பிளைட்ல ஏறி போய் டெல்லி அடையிறோம். அப்படின்னு பல வாரா பயணப்பட்டாதான் அந்த முதல்ல இருக்கிறதுக்கு போக முடியும். அப்ப நம்ம இப்பெல்லாம் நம்மளாம் எப்படி இருக்கோம், மினி பஸ்ல பயணிச்சு டவுன் பஸ் அடைஞ்சு, அப்ப டவுன் பஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இறைவனை பத்தி உணர்ந்துக்கணும், தெரிஞ்சுக்கணும், போகணும் வரணும் அப்படிங்கிற அந்த நிலையில நம்ம இருக்கோம். அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுறோம். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம இப்ப டவுனுக்கு போய் நம்ம எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறது, அடுத்தது எந்த ஊரு அப்படிங்கிறத நம்ம தீர்மானம் பண்ணணும். ஆனா இப்ப நம்ம போக வேண்டியது எங்க போகணும்னா, நம்ம ஊருடைய அந்த மெயின் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படிங்கிற நிலைமையில இருக்கும். ஏன்னா இப்பதான் நம்ம இந்த பஸ் ஸ்டாப்ல வந்து டவுன் பஸ் ஏறி இருக்கும். அதாவது பக்தி அப்படிங்கிறது, அந்த இதுல பக்தியில ரொம்ப பக்தி யோகமோ இல்ல ஞான யோகத்திலயோ வரும். அப்ப இந்த யோகம் இந்த மார்க்கத்துலதான் போய் நம்மளுடைய டவுன் பஸ் ஸ்டாண்டா இருக்கிற அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த நிலையை நம்ம அழிஞ்சுக்கிறதுக்கோ தெரிஞ்சுக்கிறதுக்கோ உணர்ந்துக்கிறதுக்கோ நம்ம முயற்சி செய்யணும். அப்ப நம்ம அந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம நாட்டோட தலைநகர் டெல்லி தானே தெரியும். ஆனா டக்குன்னு நம்ம குக்கிராமத்துல இருந்து டெல்லிக்கு போயிட முடியாதுல்ல. அது மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கு. அந்த ஆதாரம் வந்து இருளற்ற ஒளியற்ற
எந்த ஒரு நிறமும் அற்ற, எதுவுமே அற்ற ஒரு சுத்த, அதாவது எப்படி சொல்றது, ஒரு கிளீனா இருக்கு. அது சுத்தமா இருக்கு. அதுல எதுவுமே இல்ல. சுத்த வழியா பேரண்ட பெருவழியா இருக்கு. இப்ப இத்தனை இந்த உலகம், நம்ம வாழற உலகம், பிரபஞ்சம், பல பிரபஞ்சங்கள் இருக்கு. அந்த பிரபஞ்சங்கள் அடங்கியது ஒரு அண்டமா இருக்கு. பல அண்டம். அண்டம் அப்படிங்கிறது பல அண்டம் சேர்ந்தது ஒரு பேரண்டமா இருக்கு. அந்த பேரண்டத்துலதான் பெருவெளியில அந்த பேரண்டத்தையும் ஒண்ணு கவர் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் இதுக்கு ஆதாரமா இருக்கு. இந்த எல்லாமே படைப்பு உருவாக்குறதுக்கு அப்படிங்கிற நிலையில. இப்ப நம்மளுடைய மூலம் இப்ப மனிதர்களாகிய ஜீவாத்மாவாகிய பாப புண்ணியத்துல இருந்து ஆசாபாசத்துல இருந்து விடுபட நினைக்கிற அந்த அந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணணும், தன்னுடைய மூலமான பரமாத்மாவை போய் பார்க்கணும். ஏன்னா அவங்களோட தலைவர் யாருன்னா பரமாத்மாவாகிய இந்த அருட்பெரும் ஜோதி தான். அந்த இறைவன் தான். சோ அவரோட நம்ம கனெக்டிவிட்டி வச்சுக்கணும். அதுதான் மெயின். எப்பயுமே அந்த கனெக்டிவிட்டி இருந்தாதான். இப்ப எப்படி அதர் கம்ப்யூட்டர்ஸ்ல ஒரு கம்பெனில பாத்தீங்கன்னா மதர் கம்ப்யூட்டரும் ஒண்ணு இருக்கும். அது அதர் கம்ப்யூட்டரோட எப்பயுமே அதோடைய அந்த லிங்க் இருந்துட்டே இருக்கும். அப்பதான் அந்த ஆபீஸ்ங்கிறது இயங்கும். அப்ப அது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் அந்த மதர் கம்ப்யூட்டர் போர்டோட அது எல்லா அதர் கம்ப்யூட்டர் இணைச்சிருவாங்க. அது மாதிரி நம்ம ஜீவாத்மாக்களாகிய எல்லாரும் என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் பரமாத்மா அப்படிங்கிற அந்த மதர் கம்ப்யூட்டரோட இணைஞ்சிருக்கோம். இப்ப நான் அந்த கம்ப்யூட்டர் இயங்கினாதான் இந்த கம்ப்யூட்டர் இயங்குறது. இந்த கம்ப்யூட்டரோட இயக்கத்துக்கு ஆதாரமா அந்த கம்ப்யூட்டர் இருக்கு, மதர் கம்ப்யூட்டர். அதாவது இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஆதாரமாக பரமாத்மா இருக்கிறார். பரமாத்மா அப்படிங்கிறது இருக்கிற வரைக்கும் தான் ஜீவாத்மா இருக்க முடியும். பரமாத்மா அப்படிங்கிறது இல்லாம போயிடுது அப்படின்னா ஜீவாத்மாக்களாக இந்த உயிர்கள், இந்த படைப்பு, இந்த உலகம் எதுவுமே இருக்காது. அப்ப அந்த பரமாத்மா தான் இந்த ஜீவாத்மாக்களுக்கு ஆதாரம். இந்த பரமாத்மாவை நினைக்கிறது, அவரை அடையிறது, அவரோட நம்ம இணைஞ்சிருக்கிறது, இது எல்லாம் தான் நம்மள என்ன பண்ணும், அடுத்த நிலைக்கு உயர்த்தும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றாதான் செய்ய முடியும். எப்படி நம்ம மனித வாழ்க்கையில எப்படி ஒரு ஆண் ஒரு பெண்ணையோ, ஒரு பெண் ஒரு ஆணையோ முதல்ல பார்த்தாலும் திருமணம் வரைக்கும் போனோம்னா எவ்வளவு ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? டெய்லி போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிற்க வேண்டியிருக்கு, இல்ல டெய்லி போய் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல, மெட்ரோ ஸ்டேஷன்ல நிற்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த பொண்ணு வரும்போது அழகா ஸ்டைலா நிக்கணும். அப்புறம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இப்படி ஒரு 2 மாசம் போகும். அப்புறம் போர்ச்ச வச்சு தாண்டி பொறிச்சு ஏதோ ஒரு பேச்சு பொதுவா பேசுவாங்க. அப்படி ஒரு 2-3 மாசம் போகும். அப்புறம் அங்கங்க நின்று பேசுவாங்க. அப்படி போகும். அப்புறம் ஒரு ஹோட்டல் போறது, ஒரு காஃபி குடிக்கிறது, அது மாதிரி காஃபி ஷாப் போறது, அது மாதிரி அப்படி கொஞ்ச நாள் போகும். இப்படி போய் அந்த ப்ராசஸ் போய் இப்படி அவங்க ஒருத்தர் தன்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த திருமணம்ங்கிற நிகழ்வு நடக்கிற மாதிரிதான் இங்க ஆத்மாவாகிய நாம இந்த இந்த உடலுக்கு இந்த ஆத்மா இதுவா காத்தாரமா இருக்கு. ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஆதாரமா பரமாத்மா இருக்கிறதுனால இப்ப பரமாத்மாவை தானே நம்ம திருமணம் செஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம போய் அவரை தான் அடைஞ்சு அவரோட தான் கலந்து அவரோட தான் இணையணும். அந்த ப்ராசஸ் தான் இந்த இந்த உலகத்துல திருமணம்ங்கிற ப்ராசஸா வச்சிருக்காங்க. சரியா? இப்ப நம்ம இந்த ஆன்மாவாகிய நாம இந்த பரமாத்மாவோட இணையணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும், தெரியாது. போட்டோ கொடுப்பாங்க இல்லையா? இப்ப மேரேஜ்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு போட்டோ கொடுப்பாங்க. இதுதான்ப்பா உனக்கு பாத்துருக்கிற பொண்ணுமா, இதுதான்மா உனக்கு பாத்துருக்கிற பையன் அப்படின்னு ஒரு போட்டோ கொடுப்பாங்க. அந்த போட்டோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு நம்மள ஒரு கேள்வி கேட்பாங்க. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்குமா, பிடிக்கலன்னா என்னமா இப்படி இருக்கு மாப்பிள்ள, என்னமா இப்படி இருக்கு பொண்ணு அப்படின்னு ஒரு மாதிரி சொல்லுவோம். ஒரு மாதிரி இஷ்டம் இல்லாத மாதிரி எடுத்துக்கோச்சுக்கும் சொல்லுவோம். இப்ப இன்கேஸ் நமக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த போட்டோவையே நமக்கு அடிக்கடி பிளாஷ் மாதிரி வந்துட்டு போகும் இல்லையா? அது மாதிரிதான் முதல்ல இந்த ஆத்மாவாகிய நாம் பரமாத்மாவை சிந்திக்கணும். எனக்கு தான் தெரியாதே, நான் தான் பார்க்கலையே, நான் எப்படி அதை உணர முடியும் அப்படின்னா அந்த போட்டோ, அம்மா கொடுத்த போட்டோவை பாக்குற மாதிரி பரமாத்மா அப்படிங்கிறது நிறைய பரமாத்மான்னு போட்டோம்னா, இமேஜஸ் அப்படின்னு போட்டோம்னா வருது. ஒரு சின்ன புள்ளில இருந்து ஒரு பெரிய ஒளிவு. சரியா? அதை பார்த்தவங்க, கண்டவங்க, உணர்ந்தவங்க, அடைந்தவர்கள் சொல்லியிருக்காங்க. சோ அதை வச்சு நம்ம சிந்திக்கணும். பரமாத்மாங்கிறது எப்படி இருக்குன்னா சூரிய நாட்டம் மிகுந்த ஒளியா இருக்கு, ஆனா ஒரு சின்ன புள்ளில இருந்து ஆரம்பிக்கிறது. அப்ப ஜீவாத்மாவை நம்ம எப்படி இருக்கோம், நம்ம குட்டியா இதோடு நம்ம ஸ்கூட்டியில இருக்கிற லைட் மாதிரி இருக்கும். ஒரு குட்டி லைட்டா இருக்கும், அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா ஸ்கூட்டியை இயக்கிறதுக்கு, ஸ்கூட்டிக்கு வழிகாட்டுறதுக்கு, ஸ்கூட்டியை கைட் பண்றதுக்கு அதுக்கு அந்த லைட் போகும் அப்படிங்கிற மாதிரி படைப்பு அப்படி அவர் டிசைன் பண்ணிருக்கு. அப்ப அந்த பரமாத்மா அப்படிங்கறது என்ன பண்ணணும் அப்படின்னா, அது இந்த சூரிய குடும்பம் இருக்கும், ஒரு சூரிய குடும்பம் இருக்கும், அதுல இருக்கிற அந்த உயிர்கள் எல்லாத்துக்கும் வழிகாட்டியாகவும் எல்லாருக்கும் அந்த சக்தியை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையதாகவும் இருக்கனால அது கொஞ்சம் பெரிய ஒளியா தருது. அவ்வளவுதான் மேட்டர். இப்ப நம்ம அதைதான் நினைக்கணும். வேற ப்ராசஸே கிடையாது, வேற வழி கிடையாது. இது வேற ஒண்ணுமே. அடுத்த நிலைக்கு போனோம், நம்ம விடுதலை அடையணும். ஆன்மா அப்படிங்கிற அந்த தன்மையில இருந்து விடுதலை அடையணும். ஏன்னா இந்த ஆன்மா அப்படிங்கிறது தான் இந்த உடலுக்கு ஆதாரமா இருக்கிற வரைக்கும் தான் இந்த உடலுக்குள்ள உயிர் இருந்து செயல்படுறது. செயல்படும் போது என்ன ஆகுது, பாவ புண்ணிய பதிவுகள்லாம் நமக்குள்ள வருது. இப்ப ஆன்மா விடுதலை அடைஞ்சிட்டோம்னா அந்த பாவ புண்ணிய பதிவுகள் வராது. ஏன் வராது அப்படின்னா,
ஆன்மா வந்து விடுதலை அடைந்த ஆன்மா என்ன பண்ணும்னா அதுக்கு பாவமும் புண்ணியம் தேவைப்படாது. இப்போ ஒரு தர்மம் பண்றோம், ஒரு தானம் பண்றோம் அப்படின்னா இந்த தானம் வந்து 7 ஜென்மத்துக்கு காக்கும் அப்படின்னு சொல்லி பண்ணும். எத்தனையோ பாவம் பண்ணிருக்கோம்ப்பா, இந்த ஒரு புண்ணியத்தை பண்ணுவோம், அக்கௌண்ட்ல ஏறட்டும் அப்படின்னு பண்ணுவோம். ஆனா அந்த தன்மைகள் அற்று விடும். இவ வந்து ஒருத்தருக்கு பசியில சுருண்டு ஒருத்தர் கிடக்குறாரு, ஒரு ஒரு வயசானவர், ஏழை, பிளாட்பார்த்தர்னா ஆட்டோமேட்டிக்கா சாப்பாடு வாங்கி தருவாங்க. அவங்களும் ஆன்ம விடுதலை அடைந்தவங்களும். எதுக்காக தராங்க? ஒரு உயிர் நம்மள மாதிரியே, அதுவும் உயிர் தானே, நம்மள மாதிரியே தானே அதுக்கும் பசிக்குது, அதனால தானே அது படுத்துட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தன்னை போன்ற உயிருக்கு ஒரு இரக்கம் நமக்குள்ள வரும்போது நமக்கே நம்மளே அந்த அந்த துன்பத்துல இருக்கிற மாதிரி சிந்திச்சு அவங்களுக்கு உணவு வாங்கி தந்து அவங்கள தேற்றி அவங்கள ஒரு நிழல் அமைர வச்சு ஏதாவது அவங்களுக்கு கை செலவுக்கு பணம் கொடுத்து என்ன எது ஏதானும் பசு ஏற்றி ஒண்ணுமா நீங்க எந்த ஊரு எல்லாம் கேட்டு எல்லாம் செய்யறோம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகணும், அந்த பாவ புண்ணியம் வராது. நான் ஒண்ணு செய்யறேன், அது எனக்காக செய்யறேன், என்னுடைய வம்சத்துக்காக செய்யறேன், என் பிள்ளைங்களுக்காக செய்யறேன்னு செய்யும்போது நான் அப்படிங்கிற அந்த அந்த அகம்பாவத்துல செய்யும்போது அது நமக்கு பாவ புண்ணியங்களை தரும். நான் ஆன்மா அப்படின்னு நினைச்ச அந்த ஆன்ம உணர்வோட செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா பாவ புண்ணியம் வராது. இப்ப ஆன்ம விடுதலை அடைஞ்சவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நான் வந்து ஒரு ஆன்மா பரமான்மாவோட குழந்தை அப்படிங்கிற நிச்சய புத்தி ஏற்பட்டு போயிடும். அப்ப அந்த புத்தியோடய ஒரு காரியம் செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதுல இருக்கிற பாவமும் புண்ணியமும் அவங்கள அண்டாது. ஏன்னா அவங்க ஆன்ம உணவுல இருக்காங்க. அவங்க இந்த நான் அப்படிங்கிற அந்த உடல் அகங்காரத்துல, நான்கிற அந்த பதவி அகங்காரத்துல, நான் அப்படின்னா நாம ஏதோ ஒன்னா இருப்போம் முடியும். நம்ம வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தான் அப்படின்னா நம்ம ஹஸ்பண்ட் ஒரு அவர் ஒரு பதவியில இருந்தாருன்னா நான் டாக்டரோட ஒய்ஃப், ஒரு போலீஸ்காரன் ஒய்ஃப், நான் டாக்டரோட பொண்ணு, போலீஸ்காரனோட பொண்ணு, டாக்டரோட பையன், போலீஸ்காரன் பையன், இப்படின்னா பல பல விஷயங்கள்ல நம்ம இருப்போம். சோ அந்த அது எதுவுமே இல்லாம தூய்மையா ஒரு உயிர் இன்னொரு உயிருக்கு பரிமாறக்கூடிய அன்புல பயணிக்கும் பொழுது இந்த ஆன்மால எந்த பதிவுகளுமே இருக்காது. புரியுறதா? அந்த அந்த இந்த ஒன்னொரு உணர்வுகள் இங்க எல்லாமே இறைவன் அப்படிங்கிறோம். அவன் ஆன்மான்னு சொல்றேன், பரமான்மான்னு சொல்றேன், ஒளியா இருக்கான்லாம் சொல்றேன். ஆனா இது எதுவுமே இந்த புறக்கண்களால எதையுமே பார்க்க முடியும். சரியா? இந்த நம்மளோட இந்த 2 ஐஸ் இருக்குல்ல, அந்த 2 ஐஸும் ஒண்ணுக்கும் உதவாது. 2 ஐஸும் டிவி பார்க்கறதுக்கும் மொபைல் நோண்டுறதுக்கும் இந்த உலகத்துல வெளியில போய் எல்லாத்தையும் சைட் அடிச்சுட்டு வரதுக்கும் தான் இந்த 2 ஐயும் ஹெல்ப் பண்ணும். பட் அது உள்ளுக்குள்ள வந்து உள்முகமாக ஒரு கண் இருக்கு, 3ஆம் கண் அப்படின்னு அதை சொல்றாங்க. கண்ணுன்னா இட்ஸ் நாட் அ ஐ வித் லிட்ஸ், நம்மள மாதிரி மொழி வச்சுக்கிட்டு அதுக்கு லிட்ஸ் இருக்காது. பார்வை அப்படின்னா அந்த பார்க்கப்படக்கூடிய இந்த தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த தன்மையுடையது, விஷுவலா உன்ன பார்க்கக்கூடிய தன்மையுடையது. கண்ண முடினாலும் டிவி மாதிரி, டிவி கண்ணை திறந்தா டிவி எப்படி தெரியுதுன்னு, கண்ண முடினாலும் டிவி மாதிரி நிகழ்ச்சிகள் தெரியும். அதுக்கு பேர் தான் 3ஆம் கண். அது அது வழியா நம்ம நல்லது கெட்டது உணர்ந்துக்கவும் முடியும், பார்க்கவும் முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது அகக்கண்ங்கிறாங்க. அந்த அந்த அகக்கண் அப்படிங்கிறது எப்ப ஒருத்தனுக்கு அந்த விழிப்புணர்ச்சி வழியோ அது வழியாதான் இந்த இதெல்லாம் பார்க்க முடியும். அது கொஞ்சம் நல்ல தீவிரமா 100% அந்த அகக்கண் விழிப்புணர்ச்சி அடைஞ்சா நம்ம இந்த ஒளியான அந்த பரமான்மாவெல்லாம் பார்க்கலாம். அதே அது கொஞ்சம் அப்படி இருக்கு 50 வரைக்கும் இருக்கு அப்படின்னா நம்ம நிறைய நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். நல்ல நல்ல உண்மை எது பொய் எதுங்கிறத கிளாரிட்டி பண்ணிக்க முடியும், கிளாரிஃபை பண்ணிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அது அறிவை சார்ந்தது, அது பேரறிவை சார்ந்த ஒன்று. ஏன்னா கண்ணுனா அது விஷன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை உடையது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது வழியாதான் பார்க்க முடியும். நம்மளுடைய இந்த புறக்கண்களால இந்த இதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனா உண்மையில இந்த பரமாத்மா அப்படிங்கிறவர் பேருணர்வாக இருக்கிறார். அப்ப இந்த உள்ளு உணர்வு எவ்வளவுக்கு எவ்வளவு மனுஷனோட உள்ளு உணர்வு வந்து தூய்மையாகவும் உண்மையாகவும் இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த பேருணர்வாளனா இருக்கிற பேருணர்வா இருக்கிற அந்த அந்த ஈசன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுவார்னா அழகா வந்து லிங்க் ஆகி அத ஆஹா நம்மள மாதிரியே உணர்வு மயமா இருக்கானே. உணர்ச்சிங்கிறது வேற, உணர்ச்சி அப்படிங்கிறது உடல் சார்ந்தது, உணர்வு அப்படிங்கிறது எப்படின்னா நல்ல தெளிந்த மனத்தோட உணர்வா இருக்கணும். ஒரு மனமானது அடங்கி தெளிஞ்சு போச்சுன்னா அதோட உணர்வு எப்படி இருக்கும்னா அந்த பேருணர்வு போலவே இருக்கும். பசித்தவர்களுக்கு உணவு அளிக்கும் போது அதுக்கு வெறும் உணர்வு தான் இருக்கும். முடியாதவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது அந்த உணர்வு இருக்கும். அதான் தன்னை போல இருக்கிற அந்த ஒரு உயிரை நம்மளும் கவனிக்கணும், அந்த உயிருக்கு நம்மளும் ஏதாவது செய்யணும்னு இருக்கும். அப்ப அந்த உணர்வுக்காக தான் செய்யவே ஒழிய அந்த ஒரு பரிதவிப்பு இருக்கும். ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்கு பசி இருக்கும்போது பரிதவிக்கிறா இல்லையா, டக்குன்னு வந்து பால் ஊட்டுறா இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதுதான் உணர்வு அப்படிங்கிறது. அப்ப அந்த அந்த உணர்வை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு தாய் வந்து எங்கேயோ வேலை செஞ்சுட்டு இருக்கா, புள்ள வந்து ஹால்ல ஏதோ துணி கட்டியிருக்கா, ஒரு பெரிய வீடு அந்த காலத்து வீடு மாதிரி இருக்குன்னா கூட கொல்லப்புறத்துல ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கா, துணி வளர்த்திட்டு இருக்கா அப்படின்னா அந்த குழந்தைங்க கை கால உதச்சின்னு சினுங்கும் போதே அவளுக்குள்ள அந்த பால் ஊறும் உணர்வு ஏற்பட்டுடும். குழந்தைக்கு பசி ஏற்பட்டா தாய்க்கு அந்த உணர்வு ஏற்படும். இதே உணர்வு தான் ஒரு ஒரு உயிர்களை பார்க்கும்போது அந்த உயிர்கள் பசியில இருக்கு, இந்த உயிர் துக்கத்துல இருக்கு, இந்த உயிர் பயத்துல இருக்கு அப்படிங்கறத பார்க்கும்போது
இந்த யார் வந்து ஆன்ம விடுதலை அடைஞ்சாங்களோ அவங்களுக்குள்ள அந்த உணர்வானது வெளிப்படும். அப்படியே அதுக்கு அதை சாந்தப்படுத்துறதுக்கு, அதை அரவணைக்கிறதுக்கு, அதை ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கு என்ன உணர்வு வேணுமோ அது அவங்கள்ட்ட அப்படியே டக்குன்னு அழகா வரும். அப்ப அந்த பேருணர்வு அதை அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா அவங்க ஆன்ம விடுதலை அடைஞ்சிட்டதுனால அவங்களால அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க கொள்ளக்கூடிய தன்மையும் அது அந்த உணர்வை எப்படி அவங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற சொல்லக்கூடிய தன்மையும் அவங்கள்ட்ட இருக்கும். இப்ப இது எல்லாமே பேனா அவன் பேருணர்வாக இருக்கான். சரி, அவன் பேருணர்வா மட்டும்தான் இருக்கானா அப்படின்னு நினைக்க முடியாது. அவன் பெருங்கருணையாகவும் இருக்கிறான். இறைவன் வந்து அது ஒரே ஒரு ஒளிதான் அப்படின்னு இல்லை. அவனுக்குள்ள அந்த ஒளிக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. அப்ப பெருங்கருணையா இருக்கான். பெருங்கருணைனா அது எப்படி சொல்றது, எல்லை இல்லாத ஒரு கருணையாளனா இருக்கான். இவ்வளவுதான் அப்படிதான் நான் நல்லது செய்யறவனுக்கு மட்டும் நல்லது செய்வேன்பா அப்படிங்கிறது அது ஒரு கருணை தான். நான் வந்து அந்த அஞ்சறிவு பிராணிக்கெல்லாம் பிஸ்கெட் போடுவேன்பா அப்படின்னா அது ஒரு கருணை தான். நாய்க்கு போடுறேன், பூனைக்கு போடுறேன், இட்ஸ் ஆல்சோ ஏ கருணை. நான் வயசானவங்க எல்லாம் பார்த்தா கை பிடிச்சி கிராஸ் பண்ணி விடுவேன், அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட, அது கூட ஒரு கருணை தான். ஆனா பெருங்கருணை அப்படின்னா என்னன்னா, வாழ தகுதி இல்லாதவன் நம்ம சொல்றோம் இல்லையா, உமனைசர், திருடன், எல்லா தப்பும் செய்யறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க மேலேயும் அதே கருணை தான். அதே கருணை தான். அது ஒரு விவேகானந்தரா இருக்கட்டும், ரமணரா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், அவங்க மேலும் ஒரே மாதிரி கருணை வைக்கிறான். அதனாலதான் அவன் பெருங்கருணையாளனா இருக்கான். பெருங்கருணையாகவும் இருக்கிறான் இறைவன் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனுக்கு அந்த பாகுபாடு கிடையாது, அவனுக்கு நல்லது கெட்டது இருமை கிடையாது. அவனுக்கு அந்த படைப்புல அந்த இறை அப்படிங்கிற அந்த ஈசன் அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். அதுதான் ஈசத்துவங்கிறது. அது எல்லாருக்கும் ஒன்னாவே பாக்குறது, எல்லாருக்கும் ஒரே மாதிரியே கருணையை கொடுக்கறது. ஏன்னா பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு 25 வருஷம் ஜெயில எடுத்துட்டு வந்திருக்கானா கூட அவனுக்கும் அழகா நமக்கு என்ன மாதிரியான காற்று இருக்கும், நமக்கு என்ன மாதிரியான சூரிய ஒளி இருக்கும், நமக்கு என்ன மாதிரியான அந்த நீர்நிலைகள்லாம் இருக்கும், அது எல்லாமே அந்த இயற்கை வளங்கள், மலையில இருக்கிற வளங்கள் எல்லாத்தையும் பொதுவா தான் கொடுத்துருக்கு. அப்ப என்னது ஒண்ணுதுன்னு ரோடு போட்டுனது, கோடு போட்டுனது, காம்பவுண்ட் போட்டுனது, ரெஜிஸ்டர் பண்ணிட்டது, இது எல்லாம் மனிதனுடைய தவறான செயலை ஒழிய அந்த இறை அப்படிங்கிறது இந்த உலகத்தை படைச்சு உலகத்துல இருக்கிற அத்தனை வளங்களையும் பொதுவாகவே தந்தது. அதனாலதான் அது பெருங்கருணையாக. ரொம்ப மோசமா இனிமே அவனை மன்னிக்கவே முடியாது, ஒரு 10 தடவை தூக்கில் போட்டு கொல்லவும் அப்படின்னு சொல்ற அவனுக்கு கூட ஆன்ம விடுதலை அளிக்கக்கூடிய அளவுக்கு அது வந்து ஒரு பெருங்கருணை உடையது. அவனுக்கு கூட அந்த ஆன்ம விடுதலை அடையறதுக்கான பாக்கியம் இருக்கு. ஏன்னா அவன் அவ்வளவு தப்பு செஞ்சிருந்தாலும் எப்ப அவன் தன்னை உணர்ந்து நம்ம இந்த இத்தனை இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு, அப்ப நாம எப்பனா இந்த உடம்பெல்லாம் கிடையாது, நம்ம இதுக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அவனுக்கு ஒரு ஸ்பார்க் ஒரு நாள் அப்படி டக்குன்னு உருவாயிடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்படியுமே இந்த 10 தடவை தூக்குல போடுன்னு சொல்லிட்டா உடனே நாளைக்கே போட்டுற மாட்டாங்க. சொல்லுவாங்க 1 வருட கடுங்காவல் தண்டனை, 5 வருட கருங்காவல் தண்டனை, அதுக்கப்புறம் தான் இந்த தூக்கு அப்படிம்பாங்க. அப்ப அவன் அந்த 5 வருடத்துக்குள்ள அவன் அந்த 2 வருடத்துக்குள்ள அந்த 1 வருடத்துக்குள்ள அவன் தன்னை புரிஞ்சு கொண்டு, தன் தலைவனையும் புரிஞ்சு கொண்டு, தலைவன் சொல்றது பரமாத்மாவை சொல்றேன், ஆத்மாக்களோட தலைவன் பரமாத்மா, அதை உணர்ந்து கொண்டு அவன் வந்து தன்னோட நிலை புரிஞ்சு கொண்டு அவன் தன்னை அறிந்து அவன் பயணப்படும் போது அவனுக்கும் முக்தி, ஜீவன் முக்தி, சத்கதி எல்லாமே கொடுக்கும். அப்ப இத்தனை வருஷம் தப்பும் அது கன்சிடர் பண்ணாதானா அவ்வளவுதான். அவன் எப்ப உணர்ந்துட்டான், எப்ப சரணாகதி அடைஞ்சிட்டானோ அப்ப அவன் அக்கௌண்ட்ல இருக்கிற அத்தனை டெபிட் கிரெடிட் எல்லாமே அழிக்கப்படுகிறது. சரியா? அப்படி அத்தனை பிரசன்ட்ல அவன் என்ன செய்யறானோ அந்த கர்மா மட்டும் தான் இருக்கும். பிரசன்ட்ல அவன் எந்த கர்மாவும் யார் ஒருத்தன் சரணாகதி அடைஞ்சிட்டானோ அவனுக்கு கர்மங்கள் இருக்காது. அந்த நான்கிற தன்மை அற்று போயிடுமா, அந்த நான் தான் செய்யறேன், நான் தான் எல்லாம் அப்படிங்கிற தன்மை அற்று போயிடுச்சுன்னா அவன்கிட்ட கர்மாவே இருக்கு. அது இது என்னன்னா அதனாலதான் அவன் பெருங்கருணையாளனா இருக்கான் அப்படின்னு. அப்ப அவன் பெருங்கருணையாளனா இருக்கான் அப்படின்னா அவனோட தலைவன் வந்து அவன் பெருங்கருணையாளனா இருக்கானா, நீ எப்படி இருக்கணும்? அவனை போலதானே இருக்கணும். நீ அவனோட மினியேச்சர் ஆத்மா தானே, அப்பதானே அவனுக்கு பிடிக்கும். அந்த தன்மை உனக்குள்ளேயும் வரணும். அப்ப நீனும் எல்லாரையும் மன்னிக்க கூடியவராக இருக்க வேண்டும். பிறருடைய தவற ஊதி ஊதி பெருசு பண்ணி அதை கூடி கூடி பேசி உறவுக்குள்ள எல்லாம் அப்படியே பெரிய வந்து தெரியுமா அண்ணே அப்படி பேசிட்டாரு, மாமா தெரியுமாக்கா அப்படி பேசிட்டாரு அப்படிங்கிற பேசுறதெல்லாம் அப்படியே விட்டுட்டு அவங்கவுங்க நாடகத்துல அவங்கவுங்க பார்ட்ட நடிக்க வந்திருக்காங்க. நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா விடுதலை அடைய வந்திருக்கோம், புரிஞ்சுக்கணும். சரியா? அப்ப நம்ம விடுதலையை நோக்கிய பயணத்துக்கு போகணும். ஆன்ம விடுதலையை நோக்கிய பயணத்துல நம்ம இருக்கணும். மத்த எந்த கேரக்டரும் நம்ம உறவுக்காரங்களா இருக்கிற அத்தனை பேரும் நம்ம ஏற்கனவே செஞ்ச கர்ம வினையால நமக்கு கிடைச்ச ஒரு பரிசுதான். நீ என்னத்தை செஞ்சு வச்சிருக்கியோ அதுதான் உனக்கு உறவுகளாக வரும். அதுதான் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா கொலீக்ஸா வரும், கூட வேலை செய்யற சக ஊழியரா இருப்பாங்க. அவன் பள்ளியில பார்த்தா நம்மளுடைய கிளாஸ்மேட்ஸா இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்னென்னலாம் செஞ்சு வச்சிருக்கோமோ அதுக்கு இங்க வந்து நமக்கு அழகான பரிசை கொடுப்பாங்க. இஃப் இட் இஸ் குட், நீ வந்து நல்ல குட்டான விஷயங்களை நீ ரிசீவ் பண்ணுவ. நீ ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிறது எல்லாமே பாவமா இருக்கு, தப்பானதா இருக்குன்னா இங்க உனக்கு பேடான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது. அவ்வளவுதான். அது புரிஞ்சுட்டேன்னா ஏற்கனவே செஞ்சதுக்கு தான் இப்ப அனுபவிக்கிறோம். அப்ப இனிமே என்ன பண்ணணும்,
எதுவும் செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறதுல தெளிவு வரும். ஞானம் வந்து ரொம்ப ஈஸி. ஆனா நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இப்ப படுற கஷ்டம் அத்தனைக்கும் நான் அப்படியே 100% கஷ்டத்துல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஒரே ஆத்திரம் கோபம் வந்து எல்லாரையும் திட்டுறோம். நான் மட்டும் கஷ்டப்படுறேன் நான் கிடையவே கிடையாது. அப்பதான் தெளிவு வரும். இவ்வளவு கஷ்டப்படுறோமே எதனால? ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுட்டு பாவகாரியங்கள் செஞ்ச தீய வினைகள் எல்லாம் இந்த ஜென்மத்தை வந்து அழகா தாக்குது. சரி, இப்ப இது வரைக்கும் தான் வாழ்ந்துட்டோம். இப்ப ஒரு 30 இயர்ஸோ 40 இயர்ஸோ 50 இயர்ஸோ 60 இயர்ஸோ வாழ்ந்தாச்சு. சரி, இனிமே ஏன்னு பாவம் பண்ணாம இருப்போம் அப்படின்னு டபக்குன்னு சுவிட்ச் போட்ட மாதிரி ஒரு தெளிவு வந்துருச்சுன்னா நம்ம எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யறதுக்கு நமக்கு உள்ள ஒரு தயக்கமும் ஒரு இதுவும் தெளிவும் பிறந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம். அப்படியே நான் பாவ கர்மா செய்யணும்னா நான் திருடணும், ஜெயிலுக்கு போகணும் அப்படி கிடையாது. உன்னுடைய எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த எண்ணத்துல நுணுக்கமா நினைக்கிறோம்ல, என்னென்னமோலாம் நினைக்கிறோமே, ஒரே ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எவ்வளவு தாட்ஸ் வந்துட்டு போயிருது. அது எல்லாமே நல்லதா இருக்கணும், எதுவுமே கெட்டதா இருக்கக்கூடாதுங்கிறதுலாம் நிச்சயம் வச்சுக்கணும். முதல்ல நல்லதா செஞ்சு 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 வலுக்கட்டாயமா செய்யணும். நல்ல எண்ணம் தான் கொண்டு வரணும். எல்லாருக்கும் நன்மை உண்டாகட்டும், எல்லாரும் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் வளமோட இருக்கட்டும், எல்லாரும் நலமோட இருக்கட்டும் சொல்லி ஒருத்தர் மேல ரொம்ப கோபம்னா அவங்க புள்ளக்குட்டியோட நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல பழகும். சொல்லி 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 பழகணும். வேணா மனதால கூட நம்ம யாரையும் இத்தனோடு கிஞ்சி தூம்பாங்க, ஒரு பின்ட்ராப் கூட தவறா நினைக்க கூடாது. அது அப்படியே யாராவது அவங்க நல்லா இருந்துருவாங்களா, அவங்க குடும்பம் விளங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டோமா, அது அப்படியே போய் பதிவுல இருக்குமா, அப்படியே நமக்கு திரும்பி கொடுத்துரும். எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஆப்போசிட் அண்ட் ஈக்குவலன்ட் ரியாக்ஷன். அது அப்படியே ஆப்போசிட்ல திரும்பி உனக்கே ஈக்குவலா வந்து சேர்ந்து வேற யார் மூலமானு வந்து அது அப்படிதான் இங்க ஆட்டோ மோட்ல இங்க ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கு. இங்க இந்த ப்ரொசீஜர் அப்படிதான். நீ எது நினைக்கிறாயோ அது உன் பக்கமே திரும்பி ஆப்போசிட்டா திரும்பி அப்படியே ஈக்குவலா உனக்கு ரியாக்ஷன் கிடைச்சிடும். அப்படியே அதுக்கு நீ நினைச்சதுக்கு ஈக்குவலா அப்படியே உனக்கு கிடைச்சிடும். அது மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சு இதை ஒண்ணு புரிஞ்சு வச்சுட்டாலே நம்ம நினைக்கும் போதே அரெஸ்ட் பண்ணிடும். நோ, எனக்கு இது வேண்டாம், எனக்கு வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன்னு சொன்னா யார் மேல கோவந்தாலும் அவன் நல்லா இருக்கட்டும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கட்டும், ஏனவோ எனக்கு இதெல்லாம் செஞ்ச நீ நல்லா இருப்பா குழந்தை குட்டியோட அப்படி பேசி பழகுங்க. வார்த்தைகள்ல நல்லது வரும்போது எண்ணமும் நல்லதாவே ஆகும். நல்லவனாவே நடிச்சுட்டே இருந்தா சில சமயம் அவன் நல்லவன் ஆயிடுவோம்ல, அப்படியே நடிச்சு அந்த மாதிரி ஒரு பிடிவாதமாவான நல்ல விஷயங்களையே வாயில பேசுறது. கோவம் வந்தா கூட நீ நசமா போயிடுவ, நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அழிஞ்சு போயிடுவேன்னு சொல்றத விட இப்ப நல்லா இருப்பா குழந்தை குட்டியோட நல்லா இருப்பா, மேல மேல நல்லா இருக்கும், உனக்கு நல்லதே நடக்கட்டும், அவ்வளவு ஆத்திரம் தான் உனக்கு நல்லதே நடக்கட்டுமா அப்படின்னு சொல்லணும். அவ்வளவு ஆத்திரமா அவ அழுத்து நீ உனக்கு நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லும்போது நல்லதையே ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்காது, அது ஏதோ நல்லதையும் உணர்ந்துட்டே இருக்காது. என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேருணர்வாக இருக்கிற இறைவன் வந்து நம்மள பார்ப்பான். எல்லாரையும் மன்னிச்சு 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 விடும்போது இப்படி நம்மளுக்கு ஈக்குவலா ஒரு பெருங்கருணையா இருக்கே, அது என்னது அப்படின்னு சொல்லி நம்மள பார்ப்பான். அப்ப அந்த பாப்பான்னா 2 கண்ணை வச்செல்லாம் பார்க்க மாட்டான், அந்த உணர்வால உணர்ந்து கொள்வான், கருணையால கலந்து கொள்வான். புரிஞ்சுக்கணும் அது என்ன. ஏன்னா உணர்வு எல்லாம் என்ன ஆகும்னா ஒரே செகண்ட்ல பல கோடி மைலுக்கு போகும். எல்லாமே இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் லென்த்தா தான் இருக்கும். இந்த செகண்ட் நினைச்சோம்னா அது பல கோடி மைலுக்கு அது அழகா டிராவல் ஆகும். அதனால நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப நம்மளுடைய உணர்வுகள் ஒவ்வொன்றும் என்ன பண்ணும், இங்க கண்காணிக்கப்படுறதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். எல்லாமே ரெக்கார்டு. நம்மளோட எல்லாம் இங்க ரெக்கார்டு, சொல் செயல் எண்ணம் எல்லாமே இங்க ரெக்கார்ட் ஆகிறது. சோ அந்த உணர்வை கரெக்டா வச்சுட்டீங்க, நல்ல உணர்வுகளா அழகா வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பேருணர்வா இருக்கிற அந்த இறைவன் அதை அழகா உணர்ந்து பல கோடி மேலுக்கு போகுது. அவன் டக்குன்னு நம்ம பக்கம் அவனுடைய அந்த கவனத்தை அழகா செலுத்துவான். அப்ப நம்மளுக்குள்ள இருக்கிற ஆன்மா விடுதலை அடையறதுக்கான அத்தனை விஷயங்களும் நடக்கும். ஒரு பயணத்துல இருந்து ஒரு பயணியா நான் சொல்றேன். அப்படி நம்மளுடைய மாற்றம் என்ன பண்றது, சுயமாற்றம் என்ன பண்றது, அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும். சுயமாற்றம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம எப்படி சுயமாற்றம் ஒன்றுதான் அவத்தோட தன்மையை உயர்த்தும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சு தெளிஞ்சுதான் நம்ம பயணிக்கணும் அப்படின்னு. அப்ப இந்த உணர்வு அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் முக்கியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அந்த உணர்வு மயமா இறைவன் இருக்கான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் நமக்கு அது புரியும். நம்ம வந்து அந்த இறை அப்படிங்கிறதையும் உணர முடியும். அப்ப இது ஒன்னொன்னு டிராப்பா பயணிக்கணும் அப்படிங்கறதுல கவனம் நமக்கு இருக்கும். சரியா? அப்ப இந்த பெருங்கருணை வேணும். நல்ல அந்த இறைவனுக்கு அந்த பெருங்கருணையாளனோட நம்ம இணையணும், நமக்கு பெருங்கருணை வேணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கும். இது ஒன்னொன்னும் நம்ம தான் புரிஞ்சு நம்ம தான் பயணிக்கணும். ஏன்னா இந்த இறைவன்கிறவும் ஒரு ஒளின்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஒளியையே சிந்திச்சுட்டு இருந்துட்டா மட்டும் நம்ம அந்த ஒளியான இறைவன் அடைஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ஒளிக்குள்ள இவ்வளவு தன்மைகள் இருக்கு, அந்த தன்மைகளும் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்ப அந்த இத்தனை பெருங்கருணையா இருக்கிற அந்த பேருணர்வா இருக்கிற இறைவன் பேரன்பாக இருக்கிறான்.
பேரன்பு அப்படின்னா வித்தியாசமே இல்லாத அன்பு. அது எப்படி சொல்ல, ஜாதி மத மொழி இன வேறுபாடு இருக்கக்கூடாது, பணக்காரன் ஏழை அப்படிங்கிற தன்மை இருக்கக்கூடாது. அது அன்கண்டிஷனல் லவ் அப்படிம்பாங்க. அததான், எந்த கண்டிஷனும் கிடையாது. இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும், படிச்சிருக்கணும், படிக்காம இருக்கணும், அவன் நல்லவனா இருக்கணும், நல்லவனா இருக்கக்கூடாது அப்படிங்கிற எந்த ஒரு தன்மையுமே இருக்காம, எந்த ஒரு அதுக்கு அது எதுவுமே அந்த கேட்டகரைஸ் பண்ணிக்க கூடாது. வித்தவுட் கேட்டகரைஸ் பண்ணாம ஒரு அன்பு இருக்கணும். அவன் எவ்வளவு ஒரு கேடு கெட்ட தன்மை உடைய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனையும் நம்ம எப்படி செய்யணும்னா அவ்வளவு அன்பு செய்யும். தாய் தன் மகனை அன்பு செய்யற மாதிரி, தன் மகளை அன்பு செய்யற மாதிரி அன்பு செய்யும். என்னமோ அந்த குழந்தைக்கு அது அந்த டிராமா பிரகாரம் இந்த உலகம்ங்கிற அந்த நாடக மேடையில நடிக்க வந்திருக்கு. அதோட அந்த டிராமாவுடைய அனுச்சாரம் அதன்படி அந்த குழந்தைக்கு இந்த மாதிரிதான் அமைஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலேயும் நம்ம அன்பு. எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள்னு நம்ம பார்க்கும்போது நமக்குள்ள அந்த ஒரு துவேஷம் அப்படிம்பாங்க, ஒரு வெறுப்பு உருவாகாது. எனக்கு இது பிடிக்கல, இவனை பிடிக்கல, இவளை பிடிக்கல, இவ குணம் பிடிக்கல, அவ குணம் பிடிக்கலன்னு இருக்காது. அப்ப அந்த டிராமாவுடைய அனுச்சாரம், இந்த டிராமா படி அந்த குழந்தை செயல்படுறது, இந்த டிராமா படி அதோடைய அந்த பண்பு நலன்கள் குணநலன்கள்லாம் இவ்வளவு கேவலமா இருக்கு. இப்ப ஒரு ராமாயணம்னு மகாபாரதம்னு எடுத்துக்கோங்களேன். தர்மன்னு ஒரு கேரக்டர் இருக்கு, துரியோதனன்னு ஒரு கேரக்டர் இருக்கு. துரியோதனன் அப்படிங்கிறவங்க நிறைய நம்மள தெரிஞ்ச விதிக்கும் அவன் வில்லன். as per அந்த மகாபாரதம் அவன் வில்லன். ஆனா அவனும் சில பல பேருக்கு நல்லவனாகவும் இருந்திருக்கான். தர்மர் அப்படிங்கிறவன் அங்க ஹீரோ அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம தர்மனை நான் லவ் பண்றேன், துரியோதனனை நான் ஹேட் பண்றேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. துரியோதனன்கிறவன் இருக்கிறதுனாலதான் அந்த தர்மன்கிற கேரக்டர், அதாவது இந்த கௌரவாஸ் அப்படிங்கிறவங்க இருக்கிற போதுதான் அந்த பாண்டவாஸ் அப்படிங்கிறவங்களுடைய வேல்யூ நம்ம புரிஞ்சுக்கிறோம். சோ இப்ப அவங்கள வெறுக்கிறது, இவங்களை நம்ம விரும்புறது அப்படிங்கிறது இல்லாம எல்லாமே இந்த டிராமா படிதான் நடக்கிறாங்க. ஏன்னா இந்த ரோல் தான் பிளே பண்ணணும் அப்படிங்கிறது இந்த கௌரவாஸ் வரதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ஆல்ரெடி டிட்டர்மின்ட், அவங்க இந்த பிளே பண்றாங்க. அதே மாதிரி இந்த பாண்டவாஸ் தான் இப்படிதான் நடந்துக்கணும், இப்படிதான் பண்ணணும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டபடி ஆல்ரெடி டிட்டர்மின்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரியில அவங்க பாண்டவாஸா இருக்காங்க. ஏன்னா ஆன்மா அப்படிங்கிற போது அந்த ஆன்மாவுக்கு செயல்பாடு எதுவுமே இல்லாதனால அதுக்கு எந்த ஒரு நல்லது கெட்டது எந்த இதுவும் கிடையாது. எல்லா ஆன்மாக்களும் ஒன்னாதான் இருக்கு, எதுவுமே இல்லாம நிர்மல்யமா தான் இருக்கு, எதுவுமே அற்றதாதான் இருக்கு. ஆனா அதுகளுக்கு இங்க கொடுத்திருக்கிற அந்த கேரக்டர் படி அதுங்க செயலாக்கம் பண்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு யாரு மேலேயுமே கோபம் வராது. அப்ப ஒரு பேரன்பு தான் வரும். அந்த பேரன்பு வரும்போது அந்த பேரன்பை நீங்களாம் உங்களுக்குள்ள வசப்பட்டுக்கிட்டு எல்லார் மேலேயும் அன்பு செய்யற அந்த தன்மை அவங்களுக்குள்ள வரும்பொழுது பாத்தீங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப மனதுக்கு அப்படியே ஒரு இதமா ஆதூரமா இருக்கும். எல்லாரையுமே பகவானுடைய குழந்தைகள், எல்லாமே இந்த ஈஸ்வரனோட குழந்தைகள் தானே அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய பக்குவம் நமக்குள்ள வரணும். ஏன்னா நானும் அவனோட குழந்தை, மத்த எல்லாமே அவனோட குழந்தை அப்படிங்கிற பக்குவம் வரும்போது என்னன்னா அந்த பேரன்பு வரும். அந்த பேரன்பு அந்த இந்த உலகத்திலேயே நம்ம இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு பெரிய இன்பமா இருக்கும். அதை நீங்க கையகப்படுத்தினாதான் உங்களுக்கு அது தெரியும். அப்ப வெளியே போகும்போது ஒருத்தரை பார்க்கும்போது இது இந்த குழந்தைன்னு எல்லாரையுமே இறை குழந்தைகளா பார்க்கும்பொழுது அந்த கண்ணல், அந்த நம்ம பார்வை அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா, அவ்வளவு ஒரு குஷியா இருக்கும் அப்படிம்பாங்களே, அந்த குஷியை கொடுக்கும். ஏன்னா நம்ம எல்லாரையுமே என்ன பண்றோம், இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் இப்படி, அவன் இப்படி, அவ இப்படி, இவ இப்படி, இவ அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு யாரை பார்த்தாலும் ஒரு வெறுப்பு. மோஸ்ட்லி மனுஷனுக்கு என்னன்னா தன்னை தவிர எல்லாருமே கெட்டவன்னு ஒரு வெறுப்பு. எல்லா மனுஷனுக்கும் ஒரு எண்ணம். அவனோட அறிவை பொறுத்த வரைக்கும் அவன் நல்லவன் இல்லையா. இப்ப திருடனுக்கு திருடுறது சரின்னு படும், கொலகாரனுக்கு அந்த ஆப்போசிட் பார்ட்டி செஞ்ச தப்புக்காக தான் நான் கொன்னேன் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு நியாயம் இருக்கும். திருடன்ட்ட ஒரு நியாயம் இருக்கும், கொலகாரன்ட்ட ஒரு நியாயம் இருக்கும். அது மாதிரி அவங்க நமக்குள்ள நம்மளுடைய எல்லா அவகுணங்களுக்கும் ஒரு நியாயம் வச்சிருக்கும். அதனால நமக்கு என்ன தோணும்னா மத்தவங்க எல்லாருமே கெட்டவங்க மாதிரியே தோணும். நம்ம ஒண்டிதான் 10% பியூரா அப்படியே குடுவனா இருக்கும், மத்த எல்லாரும் பேடா இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த மாதிரி நம்ம உணர்ந்துக்க கூடாது. எல்லாரையுமே நல்லவங்களாக உணரணும். எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிற நல்ல எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா நல்லவங்கன்னு கூட வேண்டாம், அவங்களோட கேரக்டர் அவங்க செய்யறாங்க, அவ்வளவுதான். ஒரு கேரக்டர் அவங்க நடிக்க வராங்க. இப்ப இருக்காரு, நம்பியா இருக்காரு, வில்லன் வேஷம் தான் போடுவாரு. ஆனா அவர் வருஷம் சபரிமலை போயிட்டு எல்லாருக்கும் அது குருசாமி எல்லாம் இருந்தாரு. அவருடைய ஆக்சுவல் கேரக்டர் எப்படி நல்லவர் தான், ஆனா சினிமா கேரக்டர் எப்படி வில்லன் தான். அந்த மாதிரி இந்த உலகம்ங்கிற இந்த நாடக மேடையில, உலகம்ங்கிற இந்த சினிமால இவன் ஒருத்தன் ஹீரோ வேஷம் போடுறான், ஒருத்தன் வில்லன் வேஷம் போடுறான் அப்படின்னு புரிஞ்சுட்டோம்னா நமக்கு யாரு மேலேயுமே சாதக பாதகத்தன்மை இல்லாம இருக்கும்போது அந்த பேரன்பு நம்மள்ட்ட வரும். இந்த பேரன்பு வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த பெருங்கருணை வரும். இந்த பெருங்கருணை வரும்போது நம்மளுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், அந்த பேருணர்வாகவே மாறிடும். இது எல்லாமே ஒண்ணு கூட இந்த கொலஸ்ட்ரால், பிபி,
சுகர் மாதிரி ஒண்ணு கொண்டு தொடர்புடையது. ஒண்ணு வந்துட்டா இன்னொன்னு ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ ஆதலினால் அன்பு செய்யணும். அன்பே சிவம்னு சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் சிவமா ஆகணும்னா என்ன பண்ணணும்? அன்புமயமானவர்களாக ஆகணும். இப்ப இங்க எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டரா இருக்கும். ஒன்னொன்னு ஒரு கேரக்டர் செய்யதான் வந்திருக்கோம். ஒரு ஸ்டேஜ் டிராமாவா இருந்தாலும் சரி, நம்ம டிவி டிராமா வந்தாலும் ஒருத்தர் ஒரு கேரக்டர்ல நடிக்கிறாங்க. அப்ப ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா? வெவ்வேறா தானே செயல்படுவாங்க, வெவ்வேறு டைலாக் தானே கொடுக்குறாங்க, வெவ்வேறு ஆக்ஷன் தானே பண்றாங்க. அப்ப நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் ஒத்த மாதிரியே இருக்க மாட்டோம். வேற வேறையா தான் ஆக்ட் பண்ணுவோம். வேற வேற மாதிரி டைலாக் தான் பேசுவோம். நம்மளுடைய ஆபீஸ் கொலீக்ஸும் அப்படித்தான். வேற வேற மாதிரிதான் கேரக்டரைசேஷன் இருக்கும். வேற மாதிரிதான் பேசுவாங்க. வேற மாதிரிதான் செயல்படுவாங்க. இது எல்லாமே நமக்குள்ள புரிதல் வரும். அந்த புரிதல் தான் நம்மள உயர்த்தும். சரியா? எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கணும், எல்லாருமே நமக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கணும், எல்லாருமே நம்ம என்னபடியே தான் செயல்படணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்குள்ள என்ன வருது? துக்கம் வருது. ஏண்டா இவங்க இப்படி இருக்காங்க, ஏண்டா இவங்க இப்படி செய்யறாங்க, இது என்னடா தொல்லையா இருக்கு, இவங்களோட திருத்த முடியுமா அப்படின்னா என்னென்னமோ யோசிக்கிறோம். இப்ப இது சாதாரணமா ஒரு அரை மணி நேரம் டிவியில ஒரு சீரியல் பாக்குறீங்க இல்லையா? இந்த சீரியல்ல அன்னைக்கு அந்த 1/2 hourல ஒரு 10 கேரக்டர் வருதுன்னா 10 கேரக்டரும் 10 விதமா இருக்கும், 10 டைலாக் பேசுவோம். 10 விதமா அவங்களுடைய ஆக்டிவிட்டி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், டைலாக் டெலிவரி இருக்கும், எல்லாமே இருக்கும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற 4 பேரும் அப்படித்தான் இருப்போம். நம்ம ஆபீஸ்ல இருக்கிற 10 பேரோ 50 பேரோ 100 பேரோ அப்படித்தான் இருப்பாங்க. சரி, நம்மளுடைய ஆபீஸ்ல நம்ம சர்க்கிள்ல இருக்கிற 10 பேரும் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற 10 பேரும் அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிறது தெளிவு வரணும் நமக்கு. ஏன்னா இது ஒரு நாடகம். இந்த உலகம் அப்படிங்கிறதுல, இந்த சிருஷ்டி அப்படிங்கறதுல இதை நம்ம எல்லாரும் இங்க நடிச்சுட்டு இருக்கோம். அப்போ அவங்க என்ன செய்ய வந்தாங்களோ அதுதான் செய்வாங்க. அவங்களுடைய கர்ம பதிவுகள் எப்படி இருக்கோ அதுக்கு மாதிரிதான் ஆக்ட் பண்ணுவாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. அந்த தெளிவு அது வரும்போதுதான் நம்ம கர்ம பதிவுகளை அழிச்சு நம்ம இந்த கர்மங்கள் அற்ற வேற ஒரு நிலைப்பாட்டுக்கு போகணும் அப்படிங்கறத நமக்கு ஒரு புரிதல் வரும். கர்மம் அப்படின்னா என்ன? செய்யற வினை. வினை அந்த வினை அல்லாத நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரணும். விகர்மம்னா செய்யக்கூடாத விஷயங்கள். கர்மத்துக்கு முன்னாடி டி போட்டுட்டா செய்யக்கூடாதது விகர்மம். அது செய்யவே கூடாது அப்படின்னு இருக்கு இல்லையா? பிற உயிர்களுக்கு துன்பம், பிறரோட மனதை புண்படுத்துறது, பிறரோட பொருளை களவாடுறது, பிறரோட உறவுகளை களவாடி நம்ம அவங்களோட உறவு வச்சுக்கிறது, இந்த மாதிரி செய்யறது எல்லாமே விகர்மத்துல வந்து சொல் செயல் எண்ணத்தால யாரையும் புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுல புரிதல். அப்ப கர்மம்னா செயல்படுறது, தப்பான செயல்பட்டா விகர்மம். அப்ப நிர்விகர்மம்னா என்ன? ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற இந்த தீய வினைகள் இருக்கு இல்லையா, அதை அழிக்கிறதுக்கு பேர் நிர்விகர்மம்னு பேர். அப்ப அந்த தீய வினைகளை அழிக்கணும்னா இறைவனாட்டமே அன்பு உடையவர்களாகவும் கருணை உடையவர்களாகவும் நல்ல நல்ல நல் உணர்வுகள் உடையவங்களாகவும் உள்ளுணர்வுகள் எல்லாமே நல்லுணர்வுகளாக இருக்கிறவங்களா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு நிச்சயம் வேணும். இது எல்லாத்தையும் வச்சுட்டு அந்த ஒற்றை புள்ளியான இறைவனை, போன தடவை கூட ஒருத்தவங்க கேட்டாங்க, அது என்ன புள்ளிங்கிறீங்களே புரியல அப்படிங்கிறாங்க. இறைவன் ஒளி புள்ளியாக இருக்கிறார், ஒரு சின்ன டாட் ஆஃப் லைட். அந்த டாட் ஆஃப் லைட் வந்து இந்த உலகுக்கு வெளியிலயும் இருக்கு, அது நம்ம உடலுக்குள்ளேயும் அந்த ஒளியோட துகள் நம்ம உடலுக்குள்ளேயும் ஒரு சின்ன பின் டிராப் எள்ளின் முனை போல ஒரு புள்ளி இருக்கு, நமக்கு உள்ளேயும் இருக்கு. இந்த புள்ளிக்கும் அந்த புள்ளிக்கும் தான் கனெக்ஷன். நம்ம நினைக்காட்டியும் நினைச்சாலும், நம்ம தெரிஞ்சு காட்டியும் அந்த பரமான்மா அதுல இருந்து வர சக்தி தான் இந்த ஆன்மாக்கு சக்தி கொடுக்குது. அப்பதான் அந்த ஆன்மா அப்படிங்கிறது ஆன்ம சக்தியா செயல்பட முடியும். இந்த ஆன்மா அப்படிங்கிறது அந்த பரமான்மாட்டின் தான் நமக்கு வேண்டிய அந்த சக்திய அது ரிசீவ் பண்ணிக்கிறது. இது நடந்துட்டே இருக்கு நமக்கு அறியாமையினால நமக்கு அது தெரியல. ஆனா இப்ப உங்களுக்கு நான் அது விஷயமா சொல்லிட்டேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த ஆன்மா வந்து பரமான்மாட்டது சக்தி வாய்ந்துதான் செயல்படுது அப்படின்னா, நானும் அந்த ஒளிப்புள்ளியாகிய இறைவன் சிவம் அப்படிங்கிற ஈசன் அப்படிங்கிற அந்த அருட்பெரும் ஜோதிட்டேருந்து தான் எனக்குள்ள இருக்கிற அந்த குட்டியா மினியேச்சரா இத்தனோண்டுக்கு இருக்கிற இந்த ஆன்ம ஜோதி ரிசீவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம ஆன்ம ஜோதியை நம்ம என்ஹான்ஸ்னா நீ அதை பெருக்கி நினைச்சு பார்த்து அதை அழகா விகசிச்சுதுன்னா அந்த பரஞ்சோதி அதை ஐடென்டிஃபை பண்ணிடும். அங்கேருந்தே ஆஹா நம்ம பயப்புள்ள வந்து அழகா லைட்டனிங் ஆயிட்டான்ப்பா, ஒளிர்ந்துட்டான் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து புரிஞ்சு கொண்டா 2 பேருக்கும் ஆனா ஒளிப்பாலம் ஏற்கனவே ரெடியா இருக்கு. டக்குன்னு நம்ம ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அழகா இணைஞ்சிட முடியும். இதுக்கு 24/7 புள்ளி கான்செப்ட் வைக்கணும்னு நான் சொல்லுவேன். இந்த ஆன்ம புள்ளி வந்து அந்த பரமான்மாவுடைய ஆன்மாவாகிய ஒளிப்புள்ளி பரமான்மாவாகிய ஒளிப்புள்ளியை சிந்திக்க வேண்டும். சதா 24/7 நானும் புள்ளி, என் தந்தையும் புள்ளி அப்படிங்கறதுல ஒரு நிச்சய புத்தி வச்சுக்கணும். அந்த உலகத்துல இருக்கிற அத்தனையுமே ஒளிப்புள்ளியா தானே இருக்கு. இந்த அத்தனை உயிர்களும் இந்த அத்தனை
ஜீவாத்மாக்களும் மனிதன் அப்படிங்கிற பூர்வீல இருக்கிற அத்தனையுமே ஒளிப்புள்ளியா தான் இருக்கு. அப்ப அங்க உலகத்துல இருக்கிற அத்தனையுமே புள்ளிதான், அதுவும் ஒளிப்புள்ளிதான். அந்த உடல் அப்படிங்கிற ஒரு தன்மையில செயல்படுற ஒரு புள்ளிதான் அப்படிங்கறத நமக்கு ஒளிதான் அப்படிங்கறதுல நமக்கு ஒரு நிச்சய புத்தி வேணும். சரியா? அப்ப 24/7 நம்ம இந்த ஆன்மா அப்படிங்கிற அந்த புள்ளியானது அந்த பரமான்மா அப்படிங்கிற அந்த அருட்பெரும் ஜோதியை சிந்திச்சு ஆன்மாங்கிறது சின்ன புள்ளியா இருக்கு, பரமான்மாங்கிறது பெரிய புள்ளியா இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். ஆன்மாங்கிறது ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்கு, பரமான்மாங்கிறது எப்படி இருக்கு, ஒரு கலங்கரை விளக்கத்துல எப்படி ஒரு ஒளி இருக்கு அது மாதிரி இருக்கு. ஒரு பயங்கர என்ஹான்சிங்கா ஒரு பிக் பெரிய ஒரு பல கோடி யூனிட் உள்ள ஒரு லைட்டா இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த புறக்கண்களுடைய தேவை அற்று போகும்போது அகக்கண் தானாவே உருவாகி இந்த வெளி விஷயங்கள்ல இருக்கிற ஈடுபாடுகள் குறையும் பொழுது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அகக்கண் அப்படின்னு சொல்ற அந்த 3ஆம் கண் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நமக்குள்ள அது அழகா விகசித்து வரும்பொழுது நம்மளால அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளால ஏற்றுக்கொள்ள அந்த உணர்ந்து கொண்டு அதுல பயணிக்க முடியும். இந்த வெளியில இருக்கிற மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லயே இன்ட்ரெஸ்ட் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்மளால அந்த உள் உணர்வு என்ன சொல்றதுன்னு உணர முடியாது. அந்த பெருங்கருணை நம்மளுக்கு என்ன புரிய வைக்கிறதுங்கிறதையும் நம்மளால உணர முடியாது. அந்த பேரன்பு வந்து நம்மள அணைச்சுக்கிறதையும் நம்மளால உணர முடியாது. ஏன்னா வெளி விஷயங்கள்லயே கவனம் இருந்தா உள்ளுக்குள்ள இருக்கிற விஷயங்களுடைய அந்த அந்த தன்மை நமக்கு புரியாது. அதனால வெளியில இருக்கிற அந்த ஈடுபாடு, இந்த பொலிட்டிக்கல் விஷயம் பேசுறது, ஜாதி மத சண்டை பேசுறது, உயர்வு தாழ்வு பேசுறது, மொழி பற்று வச்சுக்கிறது, தாய்மொழியாம் தமிழ் மொழியே தொன்மையான மொழியெல்லாம் பேசுறது அத்தனையுமே விட்டுடணும். அத்தனையும் விட்டுட்டு இறைவனோட மொழியற்ற ஒருத்தன் இருக்கான் இங்க. அவனுக்கு லாங்குவேஜே கிடையாது. அவன் எல்லா லாங்குவேஜும் பேசுவான், அவனுக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லா லாங்குவேஜுக்கும் அவனுக்கு புரிய வைக்கக்கூடியவன். உன் தாய்மொழி உனக்கு எந்த மொழியில நீ பயணிக்கிட்ட அந்த மொழியிலேயே உனக்குள்ள வந்து புரிய வைக்கக்கூடியவனும். அவனுக்கு எல்லாம் தெரியும், இந்த வேர்ல்டுல இருக்கிற அத்தனை மொழியும் அவனுக்கு தெரியும். ஊமைக்கு கூட ஞானம் வழங்கக்கூடியவன், செவிடனுக்கு கூட ஞானம் வழங்கக்கூடியவன். மொழினா என்னன்னே தெரியாது, பேச்சு அறிவு இல்லாதவங்களுக்கும், காதே கேட்காது, சவுண்டையே கேட்டதே கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கு கூட உணர்வுகளால தன்னை உணர்த்தக்கூடிய அப்பேற்பட்ட மகா தன்மை உடையவன் தான் அந்த பரமான்மா அப்படிங்கிற ஈசன். அது நல்லா புரிஞ்சுக்கும். அது அப்படி புரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தெளிவு அழக பின்ன அந்த ஊமைக்கே புரிய வைக்கக்கூடியவன் பாவம், செவிடனுக்கே தன்னை புரிய வைக்கக்கூடியவன் பாவம். அப்ப கேடு கெட்டவனா இருக்கிறவன் உலகத்தால ஒதுக்கப்பட்டு அந்த இயேசு கதையில எல்லாம் சொல்லுவாங்க, அவர் வந்து ஒரு கால்களை வந்து இது கொடுத்தாரு, அந்த மாதிரி எல்லாரும் செருப்பால் அடிக்கிறவனுக்கு, திருடன் சொல்லி கல்லால் அடிச்சவனுக்கு அவர் வந்து அவங்களை அணைச்சுக்கிண்டு ஆறுத சொன்னாருங்களா கதை வரும். இது எல்லாமே இருக்கு. யார் மனம் திருந்தி வந்துட்டாங்கன்னா அவங்க முன்னாடி என்னவா இருந்தாங்க, பின்னாடி எதுவா போனா, காதுக்கு கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுத்தாரு, காது கேட்காதவனுக்கு காது கேட்க வச்சாருலாம் இருக்கும். இதெல்லாம் இதுதான் காதே கேட்காதவனுக்கும் தன்னை பத்தி உணர்த்தி அவனை பத்தி உணர்த்தக்கூடிய பேர் உணர்வாளனா இறைவன் இருக்கான். நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு இந்த எல்லாரையுமே தீயவர்களையும் ரட்சிக்கக்கூடிய மனப்பான்மையில இருக்கனால அவன் பெருங்கருணையாளனா இருக்கான். எல்லாருக்கும் ஈக்குவலா தான் அன்பு கொடுக்குறான், எல்லாருக்கும் ஈக்குவலா தான் வளங்களை கொடுத்துருக்கனால அவன் பேரன்பு உடையவனா இருக்கான். நீங்க ஒன்னொன்னுலயும் நம்ம தெளிவு இருந்துட்டு அப்ப நம்ம நம்மளுடைய தகப்பனுக்கு சமான் ஆகணும், ஒரு பிள்ளை வந்து அப்பா மாதிரி ஆகணும் அப்படின்னு ஒரு எய்ம் வச்சுட்டு இருக்குன்னா அப்படிதானே வச்சுப்போம். சின்ன வயசுல எல்லாம் நமக்கு அப்பா, ஆம்பளை பசங்களுக்கு அப்பா ஹீரோ, பொம்பளை பசங்களுக்கு அம்மா தான் ஹீரோயின். நான் எங்க அம்மா மாதிரி ஆக போறேன் பெருசா அப்படின்னு சொல்லிட்டு போவோம். நம்ம ஒரு செகண்ட் தேர்ட் எல்லாம் படிக்கிச்சா கொஞ்சம் அம்மா மாதிரி ஆகணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய எய்மாவே. அப்படி ஆகணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா பரமான்மாக்கு ஈக்குவல் ஆகணும்னா அவருடைய குணங்களை நம்ம குணமா நம்ம தேர்ந்தெடுக்கணும். சின்ன சின்ன அன்பு காட்ட ஆரம்பிங்க, அது அப்படியே பெரிய பெரிய அன்பு அப்படி மல்டிபிள் ஆக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். எப்படி கெட்ட குணங்கள் வந்து ஒண்ணா சேர்ந்து மல்டிபிள் ஆகிறோம் என்ன, அன்பு வந்து அப்படி சின்ன சின்னதா விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது அப்படியே பேரன்பாகும். கருணை அந்த மாதிரி சின்ன சின்னதா விதைக்க ஆரம்பிச்சீங்கன்னா பெருங்கருணையாகும். அப்படி உள் உணர்வுகள் அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. ஒன்னொன்னும் உணர்வு சம்பந்தப்பட்டதுங்க, அது புரிஞ்சுக்கங்க. அந்த உங்க உணர்வுகளை நீங்க நோட்டிஃபை பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுக்கும் அந்த பேருணர்வான தொடர்பு வரும். இப்ப இது எல்லாமே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆன்மா ஆட்டோமேட்டிக்கா விடுதலை அடையும். ஆனா அவன் புள்ளிங்கிறதையும் மறக்கக்கூடாது. இவ்வளவு விஷயம் இருந்தாலும் இத்தனை இருந்தாலும் அவன் புள்ளி அப்படிங்கிறது. எப்படி வந்து திருமணமான பெண்ணு அவ வந்து வீட்டு வேலை செய்யறா, குழந்தைக்கு அம்மாவா இருக்கா, வேலைக்காரிக்கு எஜமானியா இருக்கா, மாமியார் மாமனா இருக்கு, மகளாட்டம் வேலை செய்யறா, தன்னோட தாய் தந்தை எல்லாம் இருக்கா. ஆனாலும் அவன் கழுத்துல ஒரு தாலின்னு ஒண்ணு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த திருமங்கல்யம் போய் அவளுடைய அந்த நெஞ்சுல உரசிட்டே இருக்கும்போது அது அங்கேயும் கொஞ்சம் குத்தும். அப்ப அவளுக்கு வந்து தனக்கு கணவன் ஒருத்தருக்கான் அப்படிங்கிறது மைண்ட்ல ஞாபகம். அந்த மாதிரி நமக்கான கணவனான அந்த ஒளிப்புள்ளியாகிய சிவம் அப்படிங்கிற அந்த ஈசனை நம்ம நினைக்கிறோம். அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்லப்படுகிற யெகோவா, அல்லாஹ், குதா என்ற அனைவராலும் கூவி கூவி அழைக்கப்படுற பரமபிதா பரமாத்மாவாகிய அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று அழைக்கப்படுற அந்த சிவம் என்கிற ஈசனை சிந்திக்கணும். கண்களா அவகுணங்களை விட்டு சுககுணங்களை சேர்த்துக் கொள்ளணும். 24/7 24 மணி நேரமும் ஆத்ம சிந்தனையில இருக்கணும். நான் ஆத்மா, தந்தை பரமாத்மா அப்படிங்கறதுல ஒரு சிந்தனை இருக்கணும். நான் ஆத்மா, சக மனிதர்களும் ஆத்மா அப்படின்னு ஒரு சிந்தனை இருக்கணும்.
மனம், ஆன்மா, அந்த உயிர் அப்படிங்கிற அந்த அந்த மூணுமே ஒரே புள்ளியில இணையக்கூடிய அந்த யோகம் எனப்படக்கூடிய ஒற்றை புள்ளியையே சதா சிந்திக்கக்கூடிய தன்மையில இருக்கும்போது என்ன ஆகும், எல்லாம் ஒருமுகமாகும்போது அப்ப என்னன்னா ஆன்மா விடுதலை அடையும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த ஒருமுகத்தன்மை இருக்கோ அவ்வளவுக்கு ஆன்மா விடுதலை அடையக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ஹான்ஸ் ஆகும். ஒற்றை புள்ளியில கவனம் வைக்கும்போது என்ன ஆகுறது, ஆன்மா விடுதலை அடையுது. அந்த ஒற்றை புள்ளி தான் பரமான்மா அப்படின்னு நினைச்சுக்கணும். அந்த கவனம் அப்படின்னு அதுல வைக்கிறோம் இல்லையா, அப்ப கவனம் வைக்கிற இடத்துல மூச்சு ஒடுங்குறது, மூச்சு ஒடுங்குற இடத்துல ஆன்மா நிலைச்சிருக்கு. அப்ப மனம் அங்கேயே போய் சிங்க்ரோனைஸ் ஆகுறது. இது மூணுமே ஒன்னா இருக்கு. அந்த ட்ரையாங்கிள் போடுவாங்க எங்க போட்டாலுமே, இந்த ஆன்மீக விழிப்புணர்வு அதெல்லாம் போடச்சு ஒரு ட்ரையாங்கிள் போட்டு விட்டுருவாங்க. அந்த ட்ரையாங்கிள் மேல நோக்கி அந்த மேல இருக்கிற அந்த பரமாத்மாவை நோக்கி இருக்கும்போது ஆன்மா விடுதலை எழுது. கீழே நோக்கி அந்த ட்ரையாங்கிள் வரும்போது உலகத்துல நம்ம பெரிய ஆளாகும், உலக விஷயங்கள் செய்யறோம், அவ்வளவுதான். மொத்தம் அந்த பரமான்மாங்கிற அந்த ஒற்றை புள்ளியில நம்ம கவனத்தை செலுத்தணும். அந்த கவனம் மட்டுமே நம்மள உயர்வு கொண்டு வரும், ஆன்மா விடுதலை அடையும் அப்படிங்கறத நம்ம இங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த ஈசனை சிந்திக்கணும் அப்படிங்கிறது இங்க மெயினா இருக்கு. ஏன்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் மூலமாக இருக்கிற அந்த அருட்பெரும் ஜோதியாய ஈசனை சிந்திக்கணும் அப்படிங்கிறதுல நிச்சய புத்தி வச்சுக்கோங்க. இணைந்தே யோகம் செய்து இணைந்தே ஞானம் பெற்று இணைந்தே சத்தியுகம் எனப்படும் கைலாயம் எனப்படும் விஷ்ணுபுரி எனப்படும் வைகுந்தம் எனப்படும் ராமராஜ்யம் அமைத்து எல்லாருக்கும் சுகம் சாந்தி ஆனந்தம் உண்டாகணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அனைவருக்குமே நல்ல நல்ல நிலைகள் பெறணும் அப்படிங்கிறதுல நீங்க எல்லாரும் வைராகியம் உறுதி வச்சு இந்த ஆன்மீக பயணத்தை செய்ய வேண்டும் சொல்றேன். அனைவருக்கும் சுகம் சாந்தி ஆனந்தம் உண்டாகட்டும். God bless you all. Om Shanti.